தினமொரு குறள் அதிகாரம் 11 நடுநிலைமை இம்பார்ஷியாலிட்டி. குறள் எண் 2. செப்பம் உடைத்தவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கே ஏமாப்பு உடைத்து. யார் ஒருத்தங்க பார்ஷியாலிட்டி பார்க்காம ரொம்ப நடுநிலைமையாக நின்று நீ பண்ணுறது தப்பு, நீ பண்ணுறது கரெக்டு அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஒருத்தங்களுடைய லைஃப்பை கரெக்டான வழியில் லீட் பண்ணி விட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கையும் நடத்திட்டு போகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கு மட்டும் ஒரு செல்வத்தை நல்லபடியாக தர்றது மட்டும் இல்லாமல் அவங்களோட அடுத்தடுத்த ஜெனரேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கிடைக்க போகிற வாழ்க்கையுமே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெபிளான வாழ்க்கையை உருவாக்கிட்டு தான் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது முடிவு பெறும் அப்படிங்கிறது தான் இந்த குறள் மூலியமாக உணர்த்திருக்காங்க. ஸோ நம்ம ஒருத்தங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத கூட இருக்கும்போதே பாகுபாடுபடுத்தி காட்டினா நம்ம மட்டும் நல்லா இருக்கிறத தாண்டி நம்மளோட அடுத்த ஜெனரேஷனும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குறள் மூலியமாக உணர்த்திருக்காங்க. இதே மாதிரி தினமும் ஒரு குறள் அண்ட் அதில் பொருளை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது இந்த குறளை தெரிஞ்சுக்கிட்டவங்க இன்னும் தெரியாமல் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.